என்ன இல்லைம்மாக்கா, உங்கள் மருமகளை ஆளை காணோம். இல்லாட்டி நேரத்துக்கு வந்து உட்காந்துருப்பாரு பேசுறதுக்கு. ஆமாம் ஆமாம், அவள் கிளம்ப தான் செஞ்சா. நான் தான் கொஞ்சம் வேலையை கொடுத்து செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறமா நீ வந்தால் போதும்னு சொல்லிட்டேன். அப்படியாக்கா? அதான பார்த்தேன், என்னடா இன்னும் ஆளை காணாமேன்னு. ஏம்மா அவள் வந்து பேசுறதுல உனக்கு என்ன அவ்வளோ சங்கட்டம்? இல்லைக்கா, சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. மாமியாவும் மருமகளும் வீட்டில் அவ்வளோ சண்டை போடுதுங்க. இங்கே வந்து பெரிய ஒத்துமையாக இருக்கிற மாதிரி நடிச்சு தலைகிறாள். எல்லாம் சிலுப்பட்டிங்க. என்ன தட்டி குனிஞ்சு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, கீழே நம்ம கடந்துச்சுன்னு பார்த்தேன். ரொம்ப குனியேன்னு கீழே விழுந்துறாரு. இது பாருங்க, மருமகள் கொஸ்டின் வரும். வந்துட்டு நாங்கள் உட்கார இடம் ஆய்வுன்னு தமாதமான தவ போகுதுங்க. தவுனா தவிட்டு போகிறாங்க தான், நம்ம ஓரமாக உட்காந்துக்கிறோம். அதுக்கு பாட்டுக்கு இங்கிட்டு தவிட்டு கிடக்கட்டுங்க. ஐயோ அக்கா, நான் அதை சொல்லலை. வந்து ஏன் நாங்கள் உட்கார இடம்னு சண்டை போடுவாங்களே, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படி சொல்கிறியா? அது விலாவாரியாக சொன்னால் தானே புரியும். ஆமாம், விலாவரி, தண்ணி வரி, வீட்டு வரி, இப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். என்ன நீ என்னம்மா காமெடி பண்ணுறியா? சொல்லிட்டு செய்யுமா. சரி, நமக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஏன் நீ மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டப்போ? எல்லா பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க? இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்து அதான் எல்லாமே இங்கே இருக்கீங்களான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சு கொண்டு வரணும்? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இவன் எச்சகையில் காக்கா விட மாட்டான். இவன் நமக்கு அதெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வரதா? ஒரு வார்த்தைக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கோன்னா சரி, இன்னொன்று கொண்டு வரேனாலும் சொல்கிறாளா பாரு. ஒன்றும் சொல்ல மாட்டான். இவ வீட்டுக்கு வாழ வர போகிற அந்த பிள்ளைலாம் பாவம் செஞ்சவ தான். ஏய், எதுக்கு என் வீட்டுக்கு வந்து வாழ போகிற பிள்ளை பாவம் செஞ்சவங்கிற? அப்படி என்ன குடும்பப்படுத்திட்டேன் நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. நீ தான் மைண்டு வருஷம் நினச்சி சத்தமாக பேசிட்ட. ஐயோ அப்படியா? தெரியலையே, நான் சொன்னேன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. சரி கத்தம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோமே, அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே சொல்லலை. உன் பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எவன் தர்றான்? உன் மகன் என்னைக்கு வர்றான் ஊருக்கு? நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு லீவு தானே, சனி ஞாயிறு. அந்த லீவுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு காலம்பரை வந்து நிற்பான். அப்படியா? சரி சரி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவனை நேரில் கொண்டு போய் பொண்ணை காமிச்சிட வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினச்சிருக்கேன். கருத்தமாக்கா, நாளை கழிச்சு போகிறதா இருந்தா ஒரு வார்த்தை பொண்ணு வீட்டில் சொல்லி வைங்க. அப்புறம் அவங்க ஒன்றுமே நமக்கு தர மாட்டாங்க. மிச்சர் காப்பி கீப்பின்னு முதலையே சொல்லி வச்சாதான் தருவோம். நாங்கள் அன்னைக்கு மறக்காமல் சொல்லிடுங்க, சரியா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கவலை. உங்களுக்கு இந்த கவலையா? ஆமாம், அப்புறம் அவ்வளோ தூரம் வருது, அப்புறம் ஒன்றுமே இல்லைனா எப்படி? சரி, அவங்க தான் தரல அன்னைக்கு. நீங்கள் நாள் வாங்கி தருவீங்கன்னு பார்த்து நீங்கள் எனக்கு நான் போயிட்டீங்க. சரிம்மா, சரி சொல்கிறேன். அங்கே என்ன எல்லா பாட்டிமார்களும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் பாட்டி. இவ 12 வயசு குமரி ஆயந்தோட. என்ன குமரின்லாம் நான் சொல்லலையே. அப்புறம் எங்களை பாட்டின்னு சொன்னால் நீ குமரி தானே? ஆனால் எப்பயுமே உங்களுக்கு இந்த கோபம் போக மாட்டேங்குது என்ன? சரி, எல்லா அக்காமார்களும் இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா? இப்படி சொல்லு. சரிக்கா, சரி, இனிமேல் நான் உங்கள் அக்கானை கூப்பிட்றேன். என்ன அக்கா, உங்கள் பையனுக்கு அன்றைக்கி பொண்ணு பார்க்கணுன்னு போனீங்களே, பேசி முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? என் பையன் நாளைக்கு வருவான். வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு வீட்டில் போய் பார்த்துட்டு 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். அப்புறம் ஆடி வந்துடும், ஆடாமல் வந்துடும்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளே முடிக்கணும்ல, சட்டு உடனே சீக்கிரம் முடிச்சுட்டு விட வேண்டியதுதான். சரிக்கா, சரி. எப்போ சரி பாரு, என்ன பிள்ளை இந்த பக்கம்? இல்லை ஆண்டி, சும்மா இங்கே வந்துட்டு இருந்தேன். சரி, அதான் நேற்று மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். அப்படியாட்டி? சரி சரி. ஏட்டி, நீ அடங்கி வீட்டில் இருக்க மாட்டியா ஒரு இடத்துல? நீயும் இந்த பொம்பளைங்க மாதிரி தான் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே அலைவியோ? அப்படிலாம் சுத்த மாட்டேன் பாட்டி. இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். இல்லாட்டி நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளியே வந்து பேசுறது நல்லா ஜாலியாக இருக்கு எனக்கு. என்னது பாட்டியா? அடிக்கம்ப நாய. என் மகனை உனக்கு கல்யாணம் பண்ண போறேன். அத்தனை கூப்பிடுவாங்க. இன்னும் நான் உங்கள் பையனையே கல்யாணம் பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்பயே என்னை இப்படி திட்டுறீங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் என்னை என்ன பாடுபடுத்துவீங்க? சும்மா சும்மா நக்கலுக்கு செஞ்சேம்மா. அதெல்லாம் நீ பயப்படாத, சரியா? நல்லா உன்கிட்ட தோழி மாதிரி இருப்பேன், சரியா? சும்மா நீ என்ன செய்யறேன்னு பார்ப்போன்றதுக்காக நான் அப்படி பண்ணேன். மனசுல ஒண்ணு வச்சுக்காத, சரியா? சரிங்க பாட்டி. இன்னும் மறுபடியும் பாட்டின்னு மட்டும் சொல்லாதம்மா.
கூப்பிடு